கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைகளில் பங்கு பெறுகிற உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக பாலர் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. ஆகவே திருச்செனுடைய அருமையான சிறு பிள்ளைகள் மற்றும் ஞாயிறு பிள்ளை ஆசிரியர் மூலமாக இந்த பாலர் ஞாயிறு ஆராதனை முறைமை நடத்தப்படும். ஆகவே இதிலே திருச்சென்மின் பிள்ளைகள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். குழந்தைகள் பாலகருடைய வாயினால் உமக்கு மகிமை கொண்டு வருகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, குழந்தைகள் மீது மிகுந்த அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த பாலர் ஞாயிறு ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் பெற்றோர், உறவினர்கள், பெரியவர்கள் மற்றும் நண்பர்களாக இணைந்து ஒற்றுமையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் அனைவரும் உமது தொடுதலை உணர்ந்து கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாகவும் அமையவும் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 378 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 378. இயேசு கற்பித்தாரொளி வீசவே, சிறு தெய்வம் போல இருள் நீங்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசிப்போம், முதலாவக்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், ஈர நன்மைக்கும் ஒளி வீசுவோம், மூளையின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பறந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆமென். மண்ணினாலே எங்களை அழகாக உருவாக்கி உமது சாயலை எங்களுக்குள் தந்தவரை உம்மை துதிக்கிறோம். உமது சொந்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை என்று எங்களை ரட்சித்தவரை உம்மை துதிக்கிறோம். பரலோக மேன்மையை தொடர்ந்து இந்த பூமியில் உம்மை தாழ்த்தி எங்களை போல குழந்தையாக பிறந்தவரை உம்மை துதிக்கிறோம். எங்களை ரட்சிப்பதற்காக தம்மையை ஜீவ பலியாக கொடுத்தவரை உம்மை துதிக்கிறோம். எங்கள் பதவிகளே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்து பரிசுத்த ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் விழாதபடிக்கு எங்களுக்கு பலனீந்து உயிர்ப்பிக்கின்ற தூய ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான்.
அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நற்செயல்கள் செய்யாதிருந்த தருணங்களையும் எண்ணி இனி இது போன்ற பாவங்களை செய்யாதிருக்க தீர்மானித்து தேவ இரக்கத்திற்காக ஜெபிக்கும் போது அவர் நம்மை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பாதத்தில் நாம் நம்முடைய குற்றங்களை மனத்தாழ்மையை அறிக்கை செய்து அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. யாவரும் முழங்கால் படியிடுவோம். பொதுவான பாவரிக்க ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வலமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டழிந்து போனோம். எங்களை இறைத்தின் யோசனைகள் விருப்பங்களுக்கு மிக நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, இந்த எங்களுக்கு தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகி குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை நீங்கள் பொறுமையாயிரும். பாவதூதங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுநாமத்திற்கு உண்டாகும்படி நாங்கள் நீ தெய்வக்தி நீதியும் தெளிந்து நடந்து வர இயேசு கிறிஸ்தங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். ஜெபம். நாங்கள் தேவ பக்தி இல்லாமலும் தேவ வசனத்தின்படி நடவாமலும் ஆலய ஆராதனைகள் ஞாயிறு பாடசாலைகளுக்கு ஒழுங்காக செல்லாமலும் இருந்தமைக்காக வருந்துகிறோம். கர்த்தாவே, எங்களை தயவாய் மன்னியோம். நாங்கள் எங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமலும் எங்களுக்கு நீர் கொடுத்த கல்வியை நேர்த்தியாக கற்பிக்காமலும் இருந்தமைக்காக வருந்துகிறோம். கர்த்தாவே, எங்களை தயவாய் மன்னியோம். தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை உமக்காக அர்ப்பணித்து வளர்க்காமல் எங்கள் சுய விருப்பம் போல வளர்த்து ஆலய ஈடுபாடு மற்றும் ஞாயிறு பாடசாலை போன்ற ஆவிக்குரிய காரியங்களில் வழிநடத்த தவறினதற்காக துக்கப்படுகிறோம். கர்த்தாவே, எங்களை தயவாய் மன்னியோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியை காண்பிக்காமலும் அவர்களோடு நேரத்தை செலவழிக்காமலும் அவர்களுக்கு நல்ல யோசனைகளை வழங்க தவறின தருணங்களுக்காக வருந்துகிறோம். கர்த்தாவே, எங்களை தயவாய் மன்னியோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை நேசிக்காமல் வாழ்ந்ததற்காக வருந்தும் எங்களுக்கு இறங்கி எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை இருதயத்தை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி இனி புது ஜீவன் பெற்று புது வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதி. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உண்மையாய் தம்மிடத்தில் மனம் திரும்புகிறவர்களை இளைய குமாரனை ஏற்றுக்கொண்ட தகப்பனை போல் நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள அன்புள்ளவராகவும் கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார். அவர் நமது குற்றங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து அவர் பிள்ளைகளாய் வாழ உதவி செய்வாராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மறுமணத்தில் இசைப்படுகிறது போல பூமியிலே இசைப்படுவதாக. அன்றலங்களை பற்றி இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதாகாலங்கள் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறையாக வாசிக்கும்படியாக சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனின் பழிகாரை நடைக்கு போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியோனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கவளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென்.
உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேல் என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறான் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசிக்காயிற்று. இப்பொழுது ஞாயிறு பள்ளியுடைய சிறப்பு பாடல், அதனைத் தொடர்ந்து 2ஆம் வேத பகுதி. லா 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 ஹே ஹே லா 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 ஹே ஹே லா 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 நேசரின் கர வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே, ஏழ்மையில் உயர்த்தும் கரங்களே, தீமையில் காக்கும் கரங்களே, பாவத்தை எச்சரிக்கும் கரங்களே, போஷித்து உதவும் கரங்களே, ஏழ்மையில் உயர்த்தும் கரங்களே, தீமையில் காக்கும் கரங்களே, பாவத்தை எச்சரிக்கும் கரங்களே, போஷித்து உதவும் கரங்களே, நேசரின் கரங்களே, மகிமையின் கரங்களே, வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே, நம் வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே, என்னை சிநேகிக்கும் கரங்களே, ஆசீர்வதித்திடும் கரங்களே, குணமாக்கி தேற்றும் கரங்களே, நம்மை பரிசுத்தமாக்கும் கரங்களே, என்னை சிநேகிக்கும் கரங்களே, ஆசீர்வதித்திடும் கரங்களே, குணமாக்கி தேற்றும் கரங்களே, நம்மை பரிசுத்தமாக்கும் கரங்களே, நேசரின் கரங்களே, மகிமையின் கரங்களே, வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே, நம் வாழ்வை புதுப்பிக்கும் கரங்களே, லா 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 ஹே ஹே லா 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 ஹே ஹே லா 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 லா. இரண்டாவது
வேத பாடம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு பாடல். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேடப்பாடம் 2 தீமோத்தேயு 1 முதல் 8 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறது. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையா இருக்கிறது. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்கும் நினைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயிக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்ததாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்கும்படி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுப்பி. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதப்படம் வாசித்தாச்சு. சிறப்பு பாடல். பாடி நன்றி சொல்லிடு, ஆட்டமாடி அர்ப்பணித்திடு. பாட்டு பாடி நன்றி சொல்லிடு, ஆட்டமாடி அர்ப்பணித்திடு. உன்னையும் என்னையும் உருவாக்கி நேசருடன் நன்றி சொல்லிடு. உன்னையும் என்னையும் உருவாக்கி நேசருக்கு நன்றி சொல்லிடு. ஹாப்பியாக என்று வாழ்ந்திடு, சாட்சியாக ஜோடித்திடு. நீ ஹாப்பியாக என்று வாழ்ந்திடு, சாட்சியாக ஜோடித்திடு. நீ உன்னையும் என்னையும் உருவாக்கி நேசருடைய என்று வாழ்ந்திடு. உன்னையும் என்னையும் உருவாக்கி நேசருடைய என்று வாழ்ந்திடு. யாவரும் எழுந்து நின்று நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்தல் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமுண்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருடன் எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலதுபார் வீட்டியிருக்கிறார். அவரது உயிருள்ளோரையும் மரித்தோரையும் ஞாந்தருக்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிறவர் சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நமது சோஸ்திரங்களை ஏறெடுப்போம். அனைத்து உலக சிறுவர் சிறுமியர் மத்தியில் நடைபெறும் ஊழியங்களுக்காகவும் ஸ்தாபனங்களுக்காகவும் மற்றும் ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. நமது திருமண்டலத்தின் கல்வி நிலையங்களுக்காகவும் சிறுவர்களின் கருணை இல்லங்களுக்காகவும் அங்கே பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் பயிலும் மாணவ மாணவியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. நமது பாலியல் சங்கத்தின் மூலம் நடைபெறும் பாலியல் நேசர் பத்திரிகை ஊழியங்கள், மனமகிழ்ச்சி பண்டிகை ஊழியங்கள், குற்றால சிறுவர் முகாம், நல்மேற்பர் சிறுவர் முகாம்கள், கிறிஸ்துமஸ் காலத்தில் நவுலுகின்ற மாணவ மாணவியருக்கு கிறிஸ்து பிறப்பின் அன்பை அறிவிக்கும் பொருட்டு உதவியளித்தல் நிகழ்வுகள், தாழ்ந்து போட்டிகள், ஒளி ஊழியங்கள், வேதாகம கழக ஊழியங்கள், மும்பை, சென்னை மற்றும் ஈரோடு உள்ளிட்ட வெளியிடங்களில் நடைபெறும் ஊழியங்கள், இவைகளின் மூலமாக சந்திக்கப்படும் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக.
பாலியர் சங்கத்தின் வழியாய் சுவிசேஷ பணி செய்திட அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வரும் எல்லா அலுவலக பணியாளர்கள், திருமணத்திற்குள்ளும் வெளியேயும் பணியாற்றுகிற தேவ ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. திருமண்டலம் முழுவதிலும் நடைபெறுகின்ற ஞாயிறு பள்ளிகளுக்காகவும், ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவருக்குள் வழிநடத்தும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. ஜெபம் செய்வோம். மன்றாட்டு ஜெபம். நமது ஜெபத்தில் உள்ள மக்கள் தொகை 14 வயதிற்கு உட்ட 24 சதவீதம் 24 சிறுவர் சிறுமியர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவை போல ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையும் மனுஷரும் தன்னிலும் வளர்ச்சியிலும் பெருக ஜெபிப்புமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை உம்மிடத்தில் சேருவதாக. ஜெபம் செய்ய கடவோம். குழந்தை தொழிலாளர்கள், குறிப்பாக பட்டாசுகள், தீப்பெட்டிகள் போன்ற ஆபத்தான பணி செய்யும் குழந்தை தொழிற்சாலைகளுக்காகவும், கொத்தடைமை போல வீடுகளிலேயும் தொழிற்சாலைகளிலேயும் வேலை செய்யும் குழந்தைகளின் மீட்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இளம் பருவத்திலேயே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வை கெடுக்கும் சிறுவர்களுக்காகவும், குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறுவர் சிறைச்சாலைகளில் இருக்கும் சிறுவர் சிறுமியர்களுக்காகவும், குறிப்பாக வன்முறையில் பாதிப்புற்ற சிறுவர் சிறுமியர்களுக்காகவும், அவர்களின் மறுவாழ்வுக்காகவும், சிறுவர்களை தவறான வழிகளில் வழிநடத்துவோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. குழந்தைகள் எதிர்கால உலகை உருவாக்கும் சிற்பிகள் என்ற நோக்கத்தோടെ அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் செயல்படவும், எல்லா குழந்தைகளுக்கும் போதுமான கல்வி கிடைக்கவும், சிறுவர்கள் மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படவும், குழந்தைகள் மத்தியில் நிறைவேற்றப்படும் நமது திருமண்டல கல்வி நிறுவனங்களுக்காகவும், அதன் மூலம் குழந்தைகள் தங்கள் வாழ்வில் சிறப்புமிக்க நிலையை அடைந்திடவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சமூக பொருளாதார போர் நெருக்கடி மற்றும் குடும்ப சூழ்நிலைகளினால் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை இழந்து பயத்துடன் காணப்படும் சிறுவர்கள் தேவ பலனை பெற்று வாழ்க்கை தரம் உயர்ந்து வெற்றியாளர்களாக மாறிட கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருமண்டல பாலியர் சங்கத்தில் 39 முழு நேர அருட்பணியாளர்களாகவும் 323 பள்ளிக்கூடங்களில் 3 சிறப்பு பள்ளிகளும் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காகவும், 500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறுகின்ற ஞாயிறு பள்ளிக்காகவும், அதில் கலந்து கொள்கின்ற பிள்ளைகளுக்காகவும், பயிர்விக்கின்ற ஆசிரியர்களுக்காகவும், இலவச டியூஷன் வகுப்புகளும் மும்பை மற்றும் சென்னையில் நடைபெறும் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருமண்டல அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும், ஞாயிறு பாடசாலையில் பங்கு பெறுகிற பிள்ளைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும், உலக பிரகாரமான ஞானத்திற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருச்சபைக்காகவும், திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், குடும்பத்தின் அநேக அங்கத்தினர்களுக்காகவும், குறிப்பாக நம் திருச்சபையில் உள்ள குழந்தைகளுக்காகவும், அவர்கள் கல்வி ஞானம், கிறிஸ்தவ ஒழுக்கம், கிறிஸ்தவ பக்தியில் வளர்ந்து பெருகவும், அவர்களுக்காக நடத்தப்படுகின்ற பாடசாலையில் நாம் திருச்சபையில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பங்கு பெறவும், இந்த ஊழியத்தில் இணைந்து இருக்கிற ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய தேசத்திற்காகவும், தேச தலைவர்களுக்காகவும், கடின உழைப்பாளிகளுக்காகவும், தேசத்தின் தேவ சமாதானம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருமணத்தின் பேராயர், குருக்கள், அனைத்து விதமான ஊழியர்களுக்காகவும், அவர்கள் செய்யும் ஊழியங்களுக்காகவும், அனைத்து கல்வி நிறுவனங்களுக்காகவும்,
நிறுவனங்களுக்காகவும் அதில் பணி புரியர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறோம், கொள்கிறோம். ஆசீர்வாதமான அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏற்படுத்தும் பாவ மன்னிப்பையும் ஜெப விண்ணப்பங்களை தயவாக ஏற்றுக்கொண்டு அழகை ஆமென். யாவரும் அமருவோம். இன்றும் இந்த வாரமும் தங்களுடைய பிறந்த நாள் காண்பவர்கள் 2/8/2026 ஆர் ஜபர் அவிசன், 5/8/2026 திருமதி கிரேஸ் மணி, 7/8/2026 ஏ ஜேசன் சாலமோன், எம் மூர்த்தி ஆகியோர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் காண்கிறார்கள். பிறந்த நாள் காண்பவர்களுக்காக இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்மைகளை எங்களுக்கு நிறைவாக கர்த்தர் அருளுகிற வல்லவராக இருக்கிறேன். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்க இருக்கிற ஒரு புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காண்கிற உம்முடைய அடியார்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து சுகபலனை நீர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவிலும் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளர்க்கப்பட கிருபை தாரும். எல்லா தீமைகளுக்கு விளைக்கிறோம். திருச்சபையின் சார்பிலை வாழ்த்துகிறோம். அவர்களை நீர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கூட சிறந்திருக்க பண்ண வேண்டும்படி ஜெபிக்கிறோம். உம் நாம மாத்திரம் மையப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். ஆராதனை நிறைவேற்றதும் வாலிப பெண்கள் கூட்டம் நடைபெறும். அதே போல மதியம் ஞாயிறு பள்ளி இந்த நாளில் நடைபெறாது. மாலை 7:15 மணிக்கு நம்முடைய மாலை ஆராதனையிலே சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு அதிகமான புத்திமதிகள், ஆலோசனை தேவை. ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே நடைபெற்ற இந்த பாலர் ஞாயிறு ஆராதனைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை வேதனையான ஒரு காரியம்தான். கடந்த வாரத்திலேருந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். சனிக்கிழமை ஞாயிறு அந்த பள்ளியிலே பயிலுகிற பிள்ளைகளுக்கு பாலர் ஞாயிறு முறைமை பயிற்சி நடைபெறும் என்று சொல்லி ஒருவேளை வந்தவர்களுக்கு மாத்திரம் ஆராதனை முறைமை கொடுக்கப்பட்டது. இதில் யாருக்கும் ஒருவேளை விதிவிலக்கு அல்ல. பெற்றோர் அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். ஒரு சிலர் கூறுகிறீர்கள் பிள்ளை டியூஷன் போயிட்டுன்னு சொல்லி. நேற்றைய தினம் விடுமுறை தான். அட்வான்ஸாக கொஞ்சம் 4 மணிக்கு பிள்ளையை அனுப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், பயிற்சிக்கு அனுப்பியிருக்கலாம். அதே போல் வந்த பிள்ளைகளுக்கும் பாடல் உண்டுன்னு சொல்லி சொன்னேன். வெளிநடப்பு சட்டசபையில் செஞ்ச மாதிரி ஒரு சில தம்பிமார் செஞ்சாங்க. வேதனை. ஒருவேளை ஞாயிறு பள்ளியிலே பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு ஒருவேளை வளர்ப்பதற்கு தான் நம்முடைய திருச்சபை பிரயாசப்படுகிறது. ஞாயிறு பள்ளியிலே கற்றுக் கொடுக்கிற அருமையான ஆசிரியர்களும் சரியான நேரத்துக்கு வர வேண்டும். ஒருவேளை அநேகர் வரவில்லை, அதுவும் வேதனை தான். ஒருவேளை ஒரு ஒழுக்கம் இருக்கணும், அதற்காக தான் பிரயாசப்படுகிறோம். அதே போல அந்த சரியான நேரத்திற்கு வர வேண்டும். வருகிற இந்த நாளின் மாலை ஆராதனையிலே ஒருவேளை கடந்த வாரத்திலும் பண்டிகையாக இருந்த வேளையிலே ஒரு சிலர் தான் திருவசனம் சொன்னீர்கள். ஒருவேளை இன்னைக்கு மாலையில் எத்தனை பேர் அந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறீர்கள், திருவசனம் சொல்லுகிறேன் என்று பார்த்து அதற்கு ஏற்ற விதமாக வருங்காலங்களிலே அந்த திருவசனம் சொல்ல ஒருவேளை உங்களுக்கு ஏற்பாடு செய்து வருவோம். ஏன்னா இன்னைக்கு டியூஷன் கிடையாதுல்ல. டியூஷன் உண்டா இருக்கும்? உண்டா கிடையாது? வாய்த்தர சரி. ஏன்னா இப்போ தான் அவ்வளோ இருந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஆராதனை முறமை புக்கு பின்னால் இருந்தாலும் எடுத்துகிட்டு வராமல் உட்காந்து அப்படி வேடிக்கை தான் பார்க்குறீங்க. அந்த ஆராதனை நிறைவேற்றதும் மாலை வேளை தொடர்ந்து தாய்மார் கூட்டம் நடைபெறும். வருகிற முதல் வெள்ளி மாலை இரவு 8 மணிக்கு முன்னிரு ஜெபம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த மாதத்துக்கான பொறுப்பாளர் திரு எஸ் ஜார்ஜ் குடும்பம் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிறு 2வது ஞாயிறு காலை 9:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். தகுந்த ஆயத்தத்தோடு அந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய வாக்காளர் பட்டியல் நம்முடைய சுவரிலே ஒட்டப்பட்டுள்ளது. ஒருவேளை அதிலே வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஆட்சேபனைகளை
தெரிவிக்க சேகர தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகிற ஞாயிறு 9/8/2026. ஒருவேளை அதில் 3 வருட சங்கங்களின் அடிப்படையிலே திருமண்டலத்தினுடைய விதிக்கு உட்பட்டு ஒருவேளை மார்ச் மாதம் 31ஆம் தேதி 21 வயது நிறைவு இருக்கிறவர்களுக்கு அந்த ஓட்டு உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அதிலே பெயர் விடுபட்டிருந்தாலும் முதலாவது நம்முடைய சேகர தலைவரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகிற இந்த 9ஆம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சனிக்கிழமை நம்முடைய திருமண்டலத்தினுடைய வாலிப பெண்களுக்கான குற்றால முகாம் நடைபெற இருக்கிறது. ஒருவேளை கடந்த 2 ஆண்டுகளாக அருமையான வாலிப பிள்ளைகள் பங்கு பெற்றீர்கள். ஒருவேளை இந்த ஆண்டிலே அதுவும் ஒருவேளை அதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுவோம். நம்முடைய சேகரத்திலிருந்து வாகனத்திற்கான மற்றும் கட்டணம் அங்கு கட்டுவதற்கும் ஒருவேளை அதற்காக பணம் கொடுக்க சம்மதித்திருக்கிறார்கள். ஒருவேளை அதில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒருவேளை இன்று மாலை அல்லது நாளைக்குள்ளாக பெயர் கொடுக்கவும். ஒரு 20 பேர் வந்தால் உங்களுக்கு வாகனம், இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அந்த சனிக்கிழமை காலை 5 மணிக்கு புறப்பட்டு அந்த நாள் முழுமையாக அந்த மாலை வேளையிலே அங்கே சந்தியா நடைபெறும். அந்த இரவு உணவு உண்ட பின்பதாக ஒருவேளை ரிட்டன் ஆகிறதற்கு சரியாக ஒருவேளை கடந்த ஆண்டை போல ஒரு 11:30 மணி ஆகும். ஒருவேளை கலந்து கொள்ளுகிற வாலிப பெண்கள், அருமையான பிள்ளைகள், உங்களுடைய பெயர்களை என்னிடத்தில் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றோ அல்லது ஒருவேளை பெற்றோரிடத்திலே கேட்டு நாளைக்குள்ளாக இடத்தில் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கடந்த நாட்களில் நம்முடைய பண்டிகை காலங்களை கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதற்காக ஜெபித்தவர்கள், அதற்காக சிறப்பாக கொடுத்தவர்கள், பங்கு பெற்றவர்கள் யாவருக்கும் கூட ஒருவேளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 நாட்களும் ஒருவேளை சிறப்பாக, ஒரு சிலர் கூடுதலாக இன்னும் கொஞ்ச நாள் வைத்திருக்கலாம் அப்படின்னு எண்ணம் தான். இந்த 6 நாளே போதும் போதுன்னு எல்லாருக்கும் நினைச்சது ரொம்ப டயர்டாயிட்டு எல்லாருக்கும். ஆனாலும் ஆண்டவர் ஒருவேளை இந்த 25வது ஆலய பண்டிகை நாட்களை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அநேக நம்முடைய உறவினர்கள், நம்முடைய வெளியிடங்களில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாக பங்கு பெற ஆண்டவர் நல்ல பிரயாணங்களை வாய்க்க செய்தார். ஒவ்வொரு நாளும் நல்ல கால சூழ்நிலைகளை தந்தார். ஒருவேளை இதற்காக நம்முடைய இந்த 1ஆம் தேதியிலிருந்தே அநேக நம்முடைய தாய்மார்கள், அருமையான திருச்சினுடைய வாலிப பிள்ளைகள் ஜெபித்தீர்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக பேசாத வசனம் கிடையாது, மூடுக்கல அநேகர் அந்த ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் மாலை ஆராதனை நிறைவேற்றதும் ஜெபித்தீர்கள். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபங்களிலும் அநேக சிறப்பாக நடைபெற ஜெபித்ததனுடைய விளைவு ஆண்டவர் சிறப்பாக நடத்தி தந்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதில் பங்கு பெற்ற பிள்ளைகள், ஒருவேளை பங்கு பெறாதவர்களுக்கும் ஒருவேளை வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே பங்கு பெறுவோம். ஒருவேளை உதார்த்தமாக உற்சாகமான நன்கொடைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே தனிப்பட்ட முறையிலே அநேகர் கொடுத்து இருக்கிறீர்கள். ஒருவேளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை வரவு செலவு சுருக்கமாக உங்களுக்கு
என்று உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை இதற்காக உற்சாகமாக கொடுத்தவர்கள் ஒருவேளை அந்த செலவு விவரங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை என்னிடத்திலே நீங்கள் கேட்டு பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் உற்சாகமாக மீண்டுமாக இப்படிப்பட்ட ஆலய காரியங்களிலே உங்களுடைய பங்கு அதிகமாக இருந்ததற்காக நன்றி. அதே போல பொருள் வகையாக அரிசி 100 கிலோ ஒரு குடும்பத்தாரும், இன்னொரு குடும்பத்தார் 100 கிலோவும் வாங்கி கொடுத்தார்கள். அதே போல இரவு உணவு ஒரு குடும்பத்தார் முழுமையாக அவர்களாக பொறுப்படுத்திக் கொண்டார்கள். அதே போல அநேகருடைய உற்சாகமான அந்த பை காணிக்கையெல்லாம் உற்சாகமாக அநேக குடும்பத்தார் வைத்திருந்தீர்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே உற்சாகம் இன்னும் தொடர்ந்து உங்களுடைய குடும்பங்களில் நில வேண்டும். திருச்சபை வளர வேண்டும். தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை மீதமுள்ள தொகை இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி நினைக்க வேண்டாம். தேவைகள் நம்முடைய திருச்சபைக்கு அநேகம் இருக்கிறது. நம்முடைய ஆலயத்திலே ஒருவேளை நம்முடைய இபி சிங்கிள் பேஸ் தான் இருக்கிறது. ஒருவேளை அது திருப்பேஸாக சீக்கிரமாக மாற்ற வேண்டும். அதே போல அநேகருக்கு நம்முடைய இந்த முன்பகுதியிலே நல்ல அந்த பார்க்கல் போட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். ஒருவேளை அதற்கும் வருகிற காலங்களிலே பெரியவருடைய ஆலோசனைப்படி ஒருவேளை அதற்கு வருகிற காலங்களில் உங்களுடைய உற்சாகமான நன்கொடையில் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக ஒருவேளை இந்த பண்டிகை காலங்களிலே ஒரு சில குறைகள் உண்டு. ஒருவேளை அதை வருங்காலங்களிலே அது சரி செய்யப்பட வேண்டும். ஒருவேளை யாரையும் புண்படுத்தி அதை கூறவில்லை என்று சொன்னால், பண்டிகை ஆலய வளாகத்தில் நடைபெறுகிறது. நம்ம பக்கத்தில் ரோடு இருக்கிறது. அந்த ரோட்டில் மீட்டிங் நடக்கும்போது நேர எதிரில் உட்கார்ந்து பேசுகிறீங்க. அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது. நீங்கள் பேசுகிற சத்தம் மேடையில் ஸ்டேஜில் இருக்கிற எனக்கு என்ன செய்கிறது? கேட்கிறது. ஒருவேளை அது பக்தியாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டு சுவரை துணி வச்சு என்ன செஞ்சிடலாம்? அடைச்சிடலாம். ஏன்னா அங்கங்கே வேடிக்கை. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் தான், வேற யாரும் கிடையாது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளே ஆலய வளாகத்துக்குள்ளாக, ஏன்னா வருகிற ஊழியரெல்லாம் சொல்லுகிறாங்க, ஐயா உங்கள் பிள்ளைங்க பாருங்கள் அங்கங்கே ரோட்டில் உட்காந்து பேசுகிறாங்க, இங்கே வர கேட்குன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க, வருத்தப்படுதாங்க. அதே போல் இந்த நல்ல நிறைய நம்முடைய பிள்ளைகளை மகிழ்விப்பதற்காக நிறைய கடை வருகிறது. அது அந்த ரோட்டு ஓரமாக இருக்கிற கடை வருங்காலத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஸ்நாக்ஸு பானிபூரி அவ்வளோ சாப்பிட்டுட்டு என்னது ரோட்டை அப்படி அடைச்சிட்டு அவ்வளோ பானிபூரி கப்பு எல்லாம் எங்கே வந்துடுது? கிரவுண்டுக்கு வந்துடுது. ஒருவேளை அப்படிப்பட்ட வருங்காலங்களிலே நல்ல அந்த ஒழுக்கத்தை ஒருவேளை கடைபிடிப்போம். எல்லாரும் பக்தியாக ஒருவேளை இந்த ஆண்டிலே உங்களுடைய பங்கை தெரிவித்தீர்கள். ஒருவேளை ஆண்டவர் தான் நடத்தி கொடுத்தார். ஒருவேளை குறைகள் இருக்கலாம். ஒரு சில குறைகள் இன்னும் இருந்தாலும் அதை என்னிடத்தில் சொல்லுங்கள். ஒருவேளை அந்த சபையார் கலை நிகழ்ச்சிகளிலே என்ன கூடலை ஒன்ன கூடலைன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. தாய்மார்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன செய்கிறது? கொடுக்கப்பட்டது. அதே போல வாலிப பிள்ளைகள் ஞாயிறு பாடசாலை அவங்களுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை உற்சாகமாக இன்னும் செயல்படுவோம். ஒருவேளை குறைகளை கண்டு நம்முடைய பின்மாற்றம் இருக்கக்கூடாது. அதே போல இந்த ஆராதனைகளில் இன்னொரு குறைவு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோட்டில் போகிறவங்க என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், ஐயா நீங்கள் ஆராதனை நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறது? பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்துருக்கு. காணிக்கை போடும்போது ஓடி வந்து என்ன செய்கிறாங்க? காணிக்கை போடுதாங்க. யார் சொல்லுதா? ரோட்டில் போகிறவங்க. அது யாருன்னு என்கிட்ட கேட்காங்க. சரியா? அப்போ எவ்வளவு ஒருவேளை நம்முடைய சந்ததிகளை என்ன செய்யணும்? ஆலய வாஞ்சை. அதுக்கு தான் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஞாயிறு பள்ளியிலே நல்ல புத்திமதிகளை ஒருவேளை கொடுப்பதற்கு நல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா சிறு பிள்ளைகளை இந்த நாட்களில் விட்டு வருங்காலையில் என்ன செய்கிறோம்? அதை இப்படி தான் ஆராதிக்கணுமா அப்படின்னு சொல்லி தவறான முறையில் சென்று விடக்கூடாது. ஒருவேளை இதற்காக பெரியவருடைய ஒத்துழைப்பு அநேகம் இருந்தது. திருச்செனுடைய வாலிபர்கள் அநேகர் ஒத்துழைப்பு, அதே போல் ஆலை வளாகத்தை சுத்திகரிக்கிற காரியங்கள், பாத்திரங்களை கழுவுகிற காரியங்கள், இதிலெல்லாம் அநேக பிள்ளைகள் உற்சாகமாக நீங்கள் வந்து செயல்பட்டீர்கள். ஒரு சிலர் அந்த பாத்திரங்களை கழுவதற்கு ஆர்வமாக செயல்பட்டீர்கள். அதே போல் அந்த பாத்திரங்களில் இன்னும் ஒரு ஜொக்குன்னு வரலை. அறிவிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். யாராவது சாம்பார் கொண்டு போயிருக்கலாம், வேற என்ன கொண்டு போயிருக்கலாம், பாயாசம் கொண்டு போயிருக்கலாம், ரசம் கொண்டு போயிருக்கலாம். வீட்டில் இருந்தால் அது வாடகைக்கு வாங்கப்பட்ட பொருள். ஆலயத்தில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் என்ன சொன்னால், இன்னும் ஒரு அருவா நல்ல ஆலயத்தில் இருந்த அருவாவும் என்ன செய்யலை? காணலை. ஒருவேளை அதே போல் நம்ம ஒரு டோப்பு நல்ல என்னது அலுமினியம் டோப்பு, அது ஏதாவது விருந்து நடைபெறும் போது அந்த இலைகளை எடுப்பதற்கு அந்த டோப்பு இன்னும் என்ன செய்யலை? வரலை. ஆலயத்தில் இருக்கிற எந்த பொருளும் என்ன செய்யக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க ஞாபகம் மாதிரி தான் எடுத்துருக்கலாம். அதே போல் நம்ம சேஞ்சர், அந்த லிவருன்னு காணலை. சேஞ்சர் ஜென்ரேட் போடும்போது லிவரு கீழே விழுந்தது, அதுக்கு பிறகு காணலை. ஒருவேளை யாரும் எடுத்திருந்தால் ஆலயத்தில் எந்த நிச்சயங்க கொடுங்க. ஏன்ட்ட கொடுங்க, நான் உங்கள் பேரை என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த சொக்கு வாடகைக்காக வாங்கினது, அதை வாடகைக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும்.
வீட்டில் என்ன பொருளாக இருந்தாலும் ஆலயத்துக்குரியது, சின்ன பொருளோ பெரிய பொருளோ. ஏன்னா ஆலயத்தில் ஓசையாக கிடைச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, மறந்து சின்ன பிள்ளைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கிட்டு போயிருக்கக்கூடாது. ஒருவேளை இதை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி விதமான நல்ல காரியங்களை நாம் வருங்காலங்களில் பயன்படுத்துவோம். தொடர்ந்து திருச்சினுடைய வளர்ச்சிகளுக்காக அதே போல் நம்முடைய அந்த யூடியூப் சேனல் நம்முடைய ஆலயத்தின் மூலமாக ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சிலருடைய விருப்பத்தின் பிரகாரமாக அதில் கேமரா வைக்கணும்னா ஒரு 50,000 ரூபா தேவைப்படும். ஒருவேளை அதற்கு குடும்பத்தார் முன் வரலாம். அதே போல் 2 டிவி வைக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாட்டு படிக்கிறதுக்கு மனசை என்ன செய்யலை, விருப்பமே இல்லை. நிறைய பரிசு, ஆராதனை கீதங்கள், அடுத்தது என்னது கன்வென்ஷன் கீதம் கொடுத்தாலும் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தா ஒருத்தன் கையிலும் இருக்காது. ஒரு சில பிள்ளைங்கள் மாத்திரம் கொண்டு வாரீங்க. அப்போ அந்த பிரைஸ் வாங்குறதுக்குன்னு வரக்கூடாது. அப்போ வீட்டில் பிரைஸ் இருந்தாலும் ஆலய ஆராதனையில் வந்து படிக்க வேண்டும். ஒருவேளை அதுக்கு வருங்காலங்களிலே அதை நாம் ஒத்துழைப்போம். ஒருவேளை நம்முடைய அந்த திருச்சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வருவதற்கு ஒருவேளை இம்மட்டுமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவருடைய ஒத்துழைப்பு இருந்தது. அநேகர் இரவு பகலும் என்று சொல்லி பாராதபடி கண்விழிப்பாக ஒருவேளை எந்த வேலை சொன்னாலும் அவங்க சொந்த செலவில் பைக்கில் போனாங்க. நிறைய தம்பிமார் சின்ன வேலை சொன்னாலும் அவங்க உற்சாகமாக செயல்பட்டாங்க. ஏன்னா ஒரு நபர் மூலமாக இந்த பெரிய பணியை செய்ய முடியாது. ஐயாவே சொன்னாங்க, இது எப்படிப்பட்ட பண்டிகையாக இருக்கிறது சொல்லுங்க, சேர்ப்பின் பண்டிகை மாதிரி இருக்கிறது. சேகரத்தை வைக்கிறது நல்லது தான், அது லேசான காரியம் கிடையாது. வருமானம் என்ன செய்யணும், கூடணும். ஏன்னா நம்ம 80 குடும்பம் தான். ஒரு குருவானவர், அவங்களுக்கு ஊதியம், அதே போல அநேக செலவினங்கள் உண்டு. ஒருவேளை கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ வருங்காலங்களிலே கொடுக்க ஆண்டவர் நல்ல மனநிலை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் கொடுத்த நபருடைய இந்த விவரங்கள், ஒரு சிலர் பேர் போடாண்டான்னு சொல்லி விரும்புகிறீங்க. ஒருவேளை யாரெல்லாம் பேர் போடாண்டான்னு சொன்னால் என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா புத்தகத்தை வெளியிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஒருவேளை அநேகர் பெயர் தெரியாமல் நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோன்னு மனப்பூர்வமாக அநேகர் உற்சாகமாக கொடுத்துறீங்க. வெளியிடங்களில் இருக்கிற பிள்ளைகளும் அதற்காக கொடுத்தார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை வளரட்டும். ஒருவேளை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல நம்முடைய சேகர பண்டிகை வருகிற செப்டம்பர் மாதம் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் நடைபெறும். அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அந்த பண்டிகைக்காக வருகிற ஞாயிறு அந்த 9ஆம் தேதி நம்முடைய சேகர குருவானவர் மற்றும் அந்த திருச்சபையின் பிள்ளைகள் அந்த சேகர பண்டிகைக்காக நன்கொடை பிரிப்பதற்காக நம்முடைய இல்லங்களுக்கு வருவார்கள். ஆயத்தத்தோடு கூட இருக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அந்த சேகர பண்டிகை முன்னிட்டு வேதாகம தேர்வு அந்த வருகிற 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அதற்கான பகுதி ஒருவேளை நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகள் அதை பார்த்து அதை ஆயத்தப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய நன்கொடை ஒருவேளை ஜாபிதா பிரித்து கொடுத்தவர்களுக்கு ஒருவேளை அந்த பண்டிகை நாட்களின் கடைசி நாட்களிலே முதல் 2 நபர்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. மீதம் இருக்கிறவரை அருமையான பிரித்து கொடுத்த நபர்களுக்கு ஒருவேளை இப்பொழுது பெயர்கள் வாசிக்கின்ற வேளையிலே நீங்கள் முன்பதாக வந்து அந்த பரிசு பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை 27 படிவத்தின் மூலமாக 49,904 ரூபாய். ஒருவேளை இதை உற்சாகமாக ஒருவேளை இன்னும் நன்கொடை ஜாபிதா அநேக வீடுகளில் இருக்கலாம். பண்டிகை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்காண்டாம். அந்த நன்கொடை ஜாபிதாவும் உங்களுடைய காணிக்கைகளை சீக்கிரமாக கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பெயர்கள் வாசிக்கின்ற வேளையிலே முன்பதாக வந்து நன்கொடை ஜாபிதா பிரித்தவர்களுக்கான சிறப்பு பரிசு திரு பி. வேதநாயம் குடும்பம் முன்பதாக வரும். திருமதி பி. மூக்கம்மாள் குடும்பம் கரங்களை தட்டுவோம். திருமதி மூக்கம்மாள், திரு ஆர். இம்மானுவேல், திரு டி. ரத்தனராஜ் குடும்பம், திருமதி ஆர். வித்யா, செல்வன் ஜி. ஆபரகாம், எப்சி எங்க அப்படியா, திரு எஸ். முத்துச்செல்வன், திரு டி. மைக்கேல் துரை, திருமதி பி. பபிதா, திரு டி. ஜான்சன். கைதட்ட தம்பிமார், கையில்லையா? திரு டி. ஜான்சன், திரு ஐ. யோவேல்,
திரு வி பொன்னுத்துறை, திரு பி அன்பு, திரு டி கனகராஜ், திரு இ செல்வின்துரை, திரு கே கிப்சன் டேனியல், கிப்சன் டேனியல், திருமதி ஆர் ஜூலியட், திரு ஐ இஸ்ரவேல், திரு சி முத்துராஜ், திரு பி தர்மராஜ், திரு டி ஞானசேகர், திரு பி தர்மராஜ், திரு டி ஞானசேகர், திரு டி ராஜகோபால், திரு ஆர் ஆசிர் நெல்சன், திரு டி திருமணி, திரு எம் வில்சன் ஜபராஜ், திரு டி நெல்சன், அப்படியா திருமதி தேவ இரக்கம். யாருக்கு? அதே போல குடும்ப கூடையிலே குடும்பமாக வந்தவர்களுக்காக சிறப்பு பரிசு பெயர்கள் வாசிக்கின்ற வேளையிலே முன்பதாக வந்து பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமதி ஷெரீன் தங்கராஜ் குடும்பம், கரங்களை தட்டுவோம். திரு டி யோசுவா அவருடைய குடும்பம், திரு பி சிம்சோன் அவருடைய குடும்பம், திரு பி ஜெபராஜ் குடும்பம், திரு பி ஜெபராஜ், திரு டி மைக்கேல் துரை, திரு டி ஞானசேகர், கைதட்டு முட்டை உழைஞ்சிட்டோ, திரு வி ஜபசிங், திரு ஜே மார்லின், திரு பி கிங்ஸ்லின், திரு டி கனகராஜ், கூட்டம்ல திரு கே முத்துக்குமார், திரு இ செல்வின்துரை, கைதட்டுவோம். திரு பி ராஜன், திரு எஸ் ஜார்ஜ், திரு பி ராஜன், எஸ் ஜார்ஜ் எஃப்சி, திரு ஆர் ஞானம், திரு எஸ் வேத பிரகாஷ், கைத்தட்டுங்க. வேற யாரும் பேர் விடுபட்டு இருக்கா? குடும்பமா வந்து அதே போல நம்முடைய கலுங்கடி சபை ஊழியர் ஒருவேளை என்னுடைய குடும்பம் என்ன செய்யும், குடும்பமாக பங்கு பெற்றோம், அதுக்கும் ஒரு சிறப்பு பரிசு. வேற என்ன பேரு? அப்படியாங்க, வாங்க. கணவன் மனைவியாக வந்தவர்களுக்கு சரியா ஒரு வரும் நாட்களிலே குடும்பமாக பங்கு பெறுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் இந்த பாலர் ஞாயிறை ஒருவேளை ஆசிரிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். ஒருவேளை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அருமையான சிறு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தது. இந்த நாளிலும் ஒருவேளை அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவதற்காக அருமையான ஒரு குடும்பத்தார் பொறுப்படுத்தி கொண்டார்கள். ஒருவேளை வந்தவர்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டது. ஒரு சிலர் எங்களுக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நீண்ட பிரயாணம், ஊரை சுற்றிட்டு வரனாலும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம், சோர்வாக இருக்கும். நாங்கள் கோயிலில் இருக்கோமா எங்களுக்கு தரலன்னு வருத்தப்படக்கூடாது. வந்தவங்களுக்கு என்னது, பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அருமையான ஒரு குடும்பத்தார் ஒருவேளை வாங்கி கொடுத்தார்கள். கொடுத்த அருமையான குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒருவேளை அருமையான பிள்ளைகளை, ஒருவேளை அதே போல் இந்த பண்டிகை நாட்களிலே ஆராதனைகளிலே அநேக வேதாமத்தை கொண்டு வந்தீங்க. ஆனால் எத்தனை பேர் வீட்டை அந்த பைபிளை கொண்டு போனீங்கன்னு தெரியல. நிறைய பைபிள் இருக்குது, பேரை வாசிக்க விரும்பலை. யார் வீட்லேயும் பைபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஆலயத்துக்குன்னு விட்டுட்டு போயிட்டீங்களான்னு தெரியல. நல்ல பைபிள்லாம் பரவாயில்ல, அவ்வளோ என்னது டேமேஜ் ஆன பைபிளாக தான் இருக்குது. ஒருவேளை பண்டிகை நாட்களிலே அப்படி யாராவது உங்களுடைய வேதாமத்தை மறந்து ஆலயத்தில் வைத்து விட்டு சென்றால் நீங்கள் அதை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பண்டிகை காலங்களிலே மீண்டுமாக ஆண்டவர் சிறப்போடு கூட நடத்தி கொடுத்தார். இன்னும் நம்முடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது அருமையான ஞாயிறு பள்ளி பிள்ளையுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கோரியோகிராஃபியோடையாங்க. அதனைத் தொடர்ந்து பாடல், அதனைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். புரியாம பயந்து நின்னு வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன். பாதை புரியாம பயந்து நின்னு 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. தரமிழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவதா நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவதா நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கூட்டத்தின் முன்னே
வாழ்ந்தவர் நீரே. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். உன் பிள்ளையாக மாற்றிவிட்டீரே. என்னை கொல்லாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறப்பாக நடனமாடின அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளி மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று பாடல் தாள் புத்தகத்திலே 3வது பாடல் இயேசு என் நேசரே கண்டேன் வேத நூலிலே என்ற பாடலை பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் தாளில் புத்தகத்திலே 3வது பாடல் இயேசு எந்த நேசரே. இயேசு எந்த நேசரே கண்டேன் வேத நூலிலே பாலர் அவர் சொந்தந்தான் தாங்க அவர் வல்லோதான். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர் மெய் வேதம் வாக்கிதே. என்னை மீட்க மாறித்தா மோட்ச வாசல் தீரந்தா. எந்தன் பாவம் நீக்குவா பாலன் என்னை ரட்சிப்பா. இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர் மெய் வேதம் வாக்கிதே. பலவீனம் நோவிலும் என்றும் என்னை நேசிக்கும். இயேசு தாங்கி தேற்றுவா பாதுகாக்க வருவா. இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர் மெய் வேதம் வாக்கிதே. எந்தன் மீட்பர் இயேசுவே தாங்குவார் என்னாரோகே. நேசனாய் நான் மாறித்தான் மோட்சம் சேர்ப்பார் அன்பினார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர் மெய் வேதம் வாக்கிதே. யாவரும் அமர்வோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். யாவரும் இருந்தவனமாக தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளெஞ்சுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து
ஜீவன் பெற்றுக்கொள்ளெஞ்சுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். அன்புல ஏசப்பா, அந்த வேலை தந்தக்கா நன்றி ஏசப்பா. ஏசப்பா, அந்த ஓய்வு நாளில் ஏசப்பா பால நேராக நாங்கள் ஆசரித்து வருகிறோம் ஏசப்பா. பவனி முதல் ஏசப்பா சிறுவர்கள் நடத்தின ஆராதனை முறை எங்களோடு இருந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. அந்த செய்தி வேலையிலும் ஏசப்பா அடியான மரத்தை நீங்கள் வெளிப்படுங்க. பிரேசிஞ்சு நல்ல பிதாவே, ஆமென். சரி, இது என்ன ஞாயிறு? பாலர் ஞாயிறு. பாலர் ஞாயிறுனா என்னது? சிறு பிள்ளைங்க நடத்துறது, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பாலர் ஞாயிறுனா எல்லாருக்கும் சந்தோஷம், அப்படிதானே? உங்களை விட பெற்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படிதானே? என் பிள்ளை முன்னாடி பேச போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சிறுவர் ஊழியம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, இங்கிலாந்துல 1780 வருஷம் தான் இது ஆரம்பிச்சிச்சு. யாரால ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ராபர்ட் ரைக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தான் ஆரம்பிச்சாங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க, தொழிற்சாலையில் சின்ன பிள்ளைலாம் வேலை பார்ப்பாங்க, அவங்கள எல்லாரையும் கூட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சது தான் இந்த சிறுவர் ஞாயிறுன்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஆனால் நம்ம திருநெல்வேலியில் யார் கொண்டு வந்தா சிறுவர் இது ஊழியத்தை? யார் கொண்டு வந்தா? ரேனியஸ் ஐயா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? எது மூலமா கொண்டு வந்துச்சுன்னா CMS அப்படின்னு சொல்ல ஒரு துறை மூலமா தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. பாலிய நேசம் பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். யாருக்கெல்லாம் தெரியும்? பசங்களுக்கு தெரியாதா? பாலிய நேசன் அது எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? அது யார் கொண்டு வந்தா? நியூமன் சொல்லிட்டு ஒரு ஐயா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ இது என்ன ஞாயிறா கொண்டாடுதோம்? சிறுவர் ஞாயிறா கொண்டாடுதோம், அப்படிதானே? அப்போ சிறுவர்களை பத்தி பார்க்கலாமா? சரி, பசங்களுக்கு ஒரு கேள்வி. சரியா? 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆடுகளை மேய்ச்சி அரசனா மாறியது யார்? ஆடுகளை மேய்த்து அரசனா மாறியது யார்? அண்ணன் சொல்லி கொடுக்க கூடாது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஜெனிஸ் சொல்லு. ஆடுகளை மேய்த்து அரசனா மாறியது யார்? பிள்ளைங்க சொல்லலாமா? தாவீது. கரெக்ட் தானே? பசங்களுக்கு ஏன் தெரியலையா? தெரியுமா? சரி, தாவீதை பற்றி தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். 3 சின்ன பசங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் தாவீது. தாவீது என்னன்னா, தேவனுடைய இருதயத்தின்படி நடந்த மனுஷன் யாருன்னா தாவீது தான். யாருடைய இருதயத்தின்படி நடந்தாரு? சின்ன பிள்ளைய சொல்லலாமா? யாருடைய இருதயத்தின்படி தாவீது நடந்தாரு? தேவனுடைய இருதயத்தின்படி, அப்படிதானே? இது என்ன ஞாயிறு? சிறுவர் ஞாயிறு. அப்போ சிறுவர்கள் மட்டும் எடுத்து வாசிக்கலாமா? இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் பிள்ளைகள் வரைக்கும் யாருனாலும் எடுத்து வாசிக்கலாம். சரியா? இப்போ பசங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பசங்க வாசி. யாராவது ஒருத்தர்? 1 சாமுவேல் 13:14. அது கிடையாது, பிரின்ஸ் பிரதிமா வாசித்துட்டு இருக்கான். இதுல என்ன சொல்லுது? கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடினார். யாரை தேடினாங்க? இருதயத்துக்கு ஏற்றவாறு தான். யாரு அந்த மனுஷன்? தாவீது, அப்படிதானே? சரி, தாவீதை பத்தி நம்ம ஒரு 4 தலைப்புல நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 ஹெட்டிங்ல பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, தாவீது தேவனை நம்பினார். யார் நம்பினா? தேவனை நம்பினாங்க, அப்படிதானே? கோலியாத்தும் தாவீதுக்கும் போர் நடந்துச்சா? வேற யாருக்கும் தாவீதுக்கும் நடந்துச்சா? கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடந்துச்சா? வேற யாருக்கும் நடந்துச்சா? வேற ஒருத்தங்களுக்கு போர் நடந்துச்சு. தாவீது என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்?
ஆடு மேய்ச்சிருந்தான் அப்படிதானே. அப்போ ஆடு மேய்க்கிறப்ப நான் இந்த கோலியாத்தை முறியடிப்பேன்னு சொல்லி கோலியாத்துக்கு முன்னாடி வந்தானா வரலையா? வந்தான் அப்படிதானே. எதோட வந்தான்? கூழாங்கல். எத்தனை கூழாங்கல்? 5 கூழாங்கல். அப்புறம் இன்னொன்னு என்ன ஆயுதம்? கவன் அப்படிதானே. அது எத்தனை கொண்டு வந்தான்? 1. அதே மாதிரிதான் கோலியாத்து முன்னாடி நின்று சொல்றான். என்ன சொல்றான்னா, எடுத்தவர்கள் வாசிங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். சரி, இந்த தடவை வந்து பெரியாள் வாசித்தாங்க. அடுத்த தடவை சின்ன பிள்ளைகள் தான் வாசிக்கணும், சரியா? இதுல என்ன வசனத்துல என்ன கூறப்பட்டிருக்கு? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் வருகிறா, அப்படித்தானே. ஆனா கோலியாத் யாரை நம்பி, தாவீது யாரை நம்பி போனான்? கத்தரை நம்பி போனான். கத்தரை நம்பி போனனால அந்த கவனை வச்சு சுத்தும் போது நம்ம மேல இப்ப கல்லு போடும்போது நம்ம பின்னாடி மக்க விழுவோமா முன்னாடி மக்க விழுவோமா? பின்னாடி மக்க விழுவோமா முன்னாடி மக்க விழுவோமா? பின்னாடி மக்க விழுவோம். ஆனா கோலியாத் எப்படி விழுந்தான்? முன்னாடி மக்க விழுந்தான். அது ஏசப்பாவை நம்பினால அந்த ஒரு கூழாங்கல்னால கவனை வச்சு சுத்தி போடும்போது கோலியாத் வந்து தலை குப்புற கீழே விழுந்தான், அப்படிதானே. கோலியாத் யாரை நம்பினான்? ஃபர்ஸ்ட் கத்தரை நம்பினான். நம்மளும் கத்தரை நம்புவோமா? தாவீது யாரை நம்பினான்? 2வது என்னன்னா, தாழ்மையுடன் இருந்தார். என்ன இருந்தாரு? தாழ்மையுடன் இருந்தார். ராஜாவான பிறகும் அவருக்கு ஒரு தாழ்மை இருந்துச்சு. இப்ப நம்மளே எடுத்துக்கோமே, நம்மள ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்த அப்புறம் யாரையாவது மதிப்போமா? நம்ம எதுக்கு அவளை கண்டுக்கணும், நம்ம பாட்டுக்கு இருப்போமே, அவி இஷ்டத்துக்கு அவி பண்ணுவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன்மை வரும், அப்படிதானே. நமக்குள்ள தாழ்மை வராது. ஆனா தாவீதுக்கு வந்திருந்து ராஜாவான பிறகும் ஏசப்பா இடத்துல தன்னை வந்து தாழ்த்தினாரு. என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? சின்ன பிள்ளைகள் சொல்லலாமா? கேர்ள்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? கீழ்ப்படிந்தானா? பசங்க சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? கத்தரை நம்பினார். பசங்க கூட கவனிச்சிருக்காங்களே. 2வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? தாழ்மையோட நின்றார். சரி, 3வது பாயிண்ட் பார்க்கலாமா? 3வது பாயிண்ட் என்னன்னா, பாவம் செய்தார், அதுக்கு வந்து மனம் திரும்பினார். பாவம் செய்தார், அப்படிதானே. அவரு ஒரு சங்கீதம் எழுதினாரு. என்ன சங்கீதம்? 51ஆம் சங்கீதம். எடுக்கலாமா? சங்கீதம் 51. கேர்ள்ஸ் வந்து 2வது வசனம் வாசிங்க, பாய்ஸ் 5வது வசனம் வாசி. இதுல என்ன சொல்லுது? என் அக்கிரமம் நீங்கி என்னை முற்றிலும் கழுவி என் பாவமரை என்னை சுத்திகரியும், அப்படிதானே. அவர் என்ன, நம்மளும் இப்போ பாவம் செஞ்சிருப்போம். செஞ்சுட்டு யாராவது கேட்டா நீ இதை செஞ்சு அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் செய்யலப்பா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடும். ஆனா தாவீது வந்து கர்த்தர் இடத்துல மனம் திரும்பி ஒரு பாவ அறிக்கையிட்டாங்க, அப்படிதானே. இதே 5வது வசனம் பசங்க வாசிக்கலாமா? பிரதிபனை தவிர இன்னொரு பையன் வேற யாராவது வாசிக்கலாம். பிரவீன் வாசி. உட்கார்ந்தே வாசி. இதுல என்ன சொல்லுது? இதோ நான் துர்க்கிரத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். எல்லாருமே பிறக்கும்போது பாவியாதான் பிறந்தோம், அப்படிதானே. எல்லாருமே பாவம் செஞ்சிருப்போம். ஆனா தாவீதோ அதே மாதிரி பாவம் செய்தார். ஆனா ஏசப்பா கிட்ட வந்து அறிக்கையிட்டு ஜெபம் செய்தார், அப்படிதானே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் தாவீதை பத்தி? கர்த்தரை நம்பினார். 2வது தாழ்மையா இருந்தார். 3வது பாவம் செய்தார், அதை அறிக்கையிட்டு ஜெபம் செய்தார், அப்படிதானே. 4வது தேவனை ஆராதித்தார். தாவீது தான் அதிக சங்கீதம் எழுதுனது, அப்படிதானே. சங்கீதம்ங்கிறது அதிகாரமா ஒரு பாடல். அப்போ அது அதிகாரம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது தாவீது வந்து கர்த்தரை வந்து ரொம்ப அதிகமா கீழ்ப்படிஞ்சனால தேவனை வந்து ரொம்ப மகிமைப்படுத்தினார், அப்படிதானே. எல்லாருக்குமே இந்த சங்கீதம் தெரியும். சங்கீதம் 23 1ஆம் வசனம். என்ன வசனம்? பார்க்காம சொல்லலாமா? எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைகள் முதல்ல கொண்டு பெரியாள் வரைக்கும் இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே. இதே மாதிரிதான் தாவீதை போல நாமளும் தேவனை நம்பணும், தேவனுக்குன்னு கீழ்ப்படியணும். பாவம் செஞ்சிருந்து அதை விட்டு அறிக்கையிட்டு ஜெபம் செய்யணும், தேவனுக்கு என்று ஆராதிப்போம். 2வது யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ கேர்ள்ஸுக்கான கேள்வி. கேர்ள்ஸுக்கு தெரியலட்டா பசங்க சொல்லலாம், சரியா? அது 1 to 5th ஸ்டாண்டர்ட் தான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது யார்?
பசங்க சொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லியும் கொடுக்கக்கூடாது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எலும்பி சொல்லு பார்ப்போம் ஒருத்தி. ஏலியா தாத்தாவா? ஜோசியும் கேட்டா சொல்ல. சாமுவேல், சரியா? யார் கூப்பிட்டாங்க? ஏசப்பா வந்து யாரை கூப்பிட்டாங்க? சாமுவேல், அப்படிதானே? அதே தான் சாமுவேல் பற்றி இப்போ ரிட்டன் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். சாமுவேலே ஃபஸ்ட்டு வந்து தாவீதை பற்றி ஒரு 4 ஹெட்டிங் பார்த்தோம். சாமுவேலை பற்றி அடுத்த ஒரு 4 ஹெட்டிங், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சாமுவேல் வந்து இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதி யாருன்னா சாமுவேல் தான். சாமுவேல் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சிறு வயதிலே பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கெஞ்சு அர்ப்பணித்தது யாரை தான்? சாமுவேல் தான், அப்படிதானே? அவங்க அம்மா வந்து அண்ணாள் வந்து கோயிலில் வந்து ஜெபம் பண்ணி கேட்டு பெற்ற பிள்ளைய கோயிலுக்கு வந்து விட்டுருந்தாங்க, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா, ஜெபத்தின் பலனாக பிறந்தவர். யார் ஜெபத்தின் பலனாக பிறந்தார்? சின்ன பிள்ளைகள் சொல்லலாமா? ஜெபத்தின் பலனாக பிறந்தது யார்? சாமுவேல். சாமுவேல் வந்து அவங்க அம்மா ஜெபிச்சாங்களா, வேற யாரும் ஜெபிச்சாங்களா? வந்து அவங்க அம்மா. தனக்கு தேவை இருந்து அவங்க அம்மாவுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும், அதுவும் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், வேற எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு ஆண் குழந்தை தாங்க, நான் உங்களுடைய ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவங்க அழுது முகமா இருந்தாங்களா? இல்லை, அப்படிதானே? சந்தோஷமா இருந்தாங்க. ஏசப்பா எனக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்தோட இருந்தாங்க. இது வந்து 1 சாமுவேல் 1 மூலமா எல்லாமே பார்க்கலாம். சாமுவேல் எப்படி பிறந்தாரு, அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி அந்த பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லி அந்த அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? தேவன் வந்து ஜெபத்து மூலமா அவங்களுக்கு பதில் அளிச்சாரு. நம்மளும் உண்மையா ஜெபிச்சோம்னா அதற்கான வந்து பலன் கிடைக்கும், அப்படிதானே? உண்மையா ஜபிச்சா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும்ல? கிடைக்கும், அப்படிதானே? அதே மாதிரி ஒரு அர்ப்பணிச்சிருப்போம். நம்ம வந்து ஒரு பொருத்தனை பண்ணியிருப்போம். கடவுளே எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆனா அது நடந்திருக்கும், ஆனா நம்ம அந்த பொருத்தனையை மறந்துருப்போம், பண்ணவும் தவறி இருப்போம். அப்படி இல்லாம பொருத்தனை பண்ணியிருந்தா அதை ஞாபகம் வச்சு எப்பவுமே அந்த பொருத்தனையை வந்து செலுத்தணும், சரிங்களா? தேவனின் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜெபத்தின் பலனாக அவர் பிறந்தாரு. ரெண்டாவது என்னன்னா, தேவனின் சத்தத்தை கேட்டவர். யாரு? சாமுவேல். யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம், அப்படிதானே? முதல்ல சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சாமுவேல் என்ன செய்தான்? எந்திரிச்சு தாத்தாட்ட போய் கேட்கறான். தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ தாத்தா என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்க, அப்படிதானே? ரிட்டனும் சாமுவேல் தம்பி போய் படுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவதும் சாமுவேலேன்னு கூப்பிடுது, சரியா? கூப்பிட்ட உடனே ரிட்டனும் சாமுவேல் எழுந்துச்சு அங்க போய் கேட்கறான் ஏலி தாத்தாட்ட, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் உன்னை கூப்பிடல, நீனும் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தாத்தா ரிட்டன் சொல்றாரு. 3வது முறையும் சாமுவேலே அப்படின்னு கூப்பிடும்போது ஏலி தாத்தாவுக்கு என்ன புரிஞ்சுட்டுனா, கர்த்தர் தான் அவரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து கேட்கும்போது, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை நான் கூப்பிடல, இனி உன்னை கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ஏலி தாத்தா வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, சரியா? அந்த ரிட்டனும் 3ஆம் முறையா கூப்பிடும்போது ஏலி தாத்தாட்ட போய் சாமுவேல் கேட்கறான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொன்னோடனே போய் படுத்துக்கிட்டு 4வது முறையா தான் ஏசப்பா கூப்பிடுறாங்க சாமுவேலேன்னு சொல்லும்போது சாமுவேல் என்ன சொன்னான்? பசங்க மட்டும் சொல்லாமா? சொல்லுங்க பாப்போம், சின்ன பசங்க என்ன சொன்னாங்க? சாமுவேல் தம்பி இதை எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? பசங்க வாசிக்கட்டும். இப்போ 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல என்ன சொல்லுது? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அது கொடுத்துருக்குல்ல. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு சாமுவேல்? ஜெபத்துக்கு பலனாக பிறந்தவர் சாமுவேல். ரெண்டாவது என்னது? தேவனுடைய சத்தத்தை கேட்டவர். 3வது என்னன்னா, உண்மையை பயமின்றி அறிவித்தார். என்ன செஞ்சாரு? உண்மையை பயமின்றி அறிவித்தார். இப்போ நம்ம மேல தப்பே இல்லை, ஆனா உண்மையா இருந்திருப்போம். ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? நம்ம இந்த இடத்துல சொல்லிடவே கூடாது, நம்ம தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி உண்மையை எல்லா இடத்துலயுமே பயமின்றி பயத்தோடே நிற்போம். இல்லை நான் இது பண்ணவே இல்லைன்னு சொல்லி உண்மையா சொல்லணும், அப்படிதானே? பொய் அந்த இடத்துல சொல்லலாமா? அதே மாதிரி சாமுவேல் தம்பியை தான் செய்திக்கு வந்து ரொம்ப ஏலி தாத்தாவோட பிள்ளைங்களை விட சாமுவேல் தான் ஏலி தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? கீழ்ப்படிஞ்சு வளர்ந்தது யாருன்னா சாமுவேல், சரிங்களா? மனுஷர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்த்துருந்தும் கர்த்தருக்கு அதிகமா அவர் வந்து கீழ்ப்படிஞ்சாரு.
சரியா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாமளும் உண்மையா இருந்து பயமின்றி கர்த்தருடைய ஊழியத்தை வந்து பயமின்றி எந்த ஒரு பயமும் இல்லாம ஊழியத்தை வந்து செய்யணும். 4வது என்னன்னா, மக்களுக்காக ஜெபித்தார். ஃபர்ஸ்ட் என்னது? ஜெபத்தினால் பிறந்தவர். 2வது, 3வது உண்மையை பயமின்றி அறிவித்தார். 4வது மக்களுக்காக ஜெபித்தார். நாமளும் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர் வந்து இடைவிடாமல் மக்களுக்காக மட்டும்தான் ஜெபித்தார். நாமளும் நம்ம சபைக்காக, நம்ம சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும், நம்ம கிராமத்துக்காகவும், நம்மளுடைய தேசத்துக்காகவும் எல்லாத்துக்காண்டி நாமளும் ஜெபிப்போம். நம்மளும் சாமுவேலை போல ஒரு வாழ்க்கை வாழணும், தேவனின் சத்தத்தை கேட்கணும், கீழ்ப்படியணும், உண்மையை தைரியம் இன்றி நிலைநிறுத்தணும். ஃபர்ஸ்ட் யாரை கேட்டோம்? பசங்க சொல்லட்டு. ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? தாவீது. தாவீது என்னெல்லாம் செஞ்சாங்க? தாவீதை போல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க? கர்த்தரை நம்பணும், தாழ்மைப்படணும், கீழ்ப்படியணுமா? பாவம் அறிக்கையிடணும். 4வது சொல்லுங்க? ஆண்டவரை ஆராதிக்கணும். சரியா? இப்போ 2வது யாரை பார்த்தோம்? பிள்ளைங்க சொல்லலாமா? சாமுவேல். சாமுவேல் என்னெல்லாம் பண்ணாங்க? ஜெபத்தின் பதிலாக பிறந்தவர், தேவனின் சத்தத்தை கேட்டவர். 3வது உண்மையை பயமின்றி அறிவித்தார். 4வது மக்களுக்காக ஜெபித்தார். நாமளும் இதே மாதிரி வாழலாமா? 2 பேரை பத்தி பார்த்துட்டோம், அப்படிதானே? 3வது யாரை பத்தி பார்க்க போறோம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்காது? யாரு? டீச்சர் சொன்ன கரெக்ட். 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்தது யாரு? ஒரு சிறு பையன். அவனை பத்தி பார்க்கலாமா? அவன்கிட்ட என்னதான் இருந்துச்சு? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்துச்சு, அப்படிதானே? அதை கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தார்? 5000 புருஷர்கள் மாத்திரம்தான். புருஷர்கள் மாத்திரம்னா அப்போ பொம்பளை ஆட்கள் பிள்ளைங்கள்லாம் சேர்த்தா எவ்வளோ வருவாங்க? நிறைய பேர் இருப்பாங்க, அப்படிதானே? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சிறியவன். சரியா? எடுத்தவர்கள் வாசிங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைங்க வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க பார்ப்போம். எங்க போனாங்க? அக்கறைக்கு போனாங்க, அப்படிதானே? அங்க போய் என்ன செஞ்சாங்க? இந்த 5 அற்புதம் எங்க 5 அப்பமும் 2 மீன் அற்புதம் எங்க நடந்துச்சு? அந்த அக்கறை கடற்கரைக்கு ஓரமா தானே நடந்துச்சு, அப்படிதானே? அந்த சிறு பையனை வச்சு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சானா, சிறு பையன் வந்து மனப்பூர்வமா கொடுத்தான். என்னக்கு செஞ்சான்? மனப்பூர்வமா கொடுத்தான். நம்மகிட்ட ஏதாவது இருந்தா நம்ம கொடுப்போமா? சொல்லுங்களேன். இப்போ சின்ன பிள்ளையிலே பார்த்தாலுமே ஒரு 2 பென்சில் இருந்தா எனக்கு தான்ப்பா 2 பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் செல்ல பிள்ளையில வைக்கும். சில பிள்ளைகள் இல்லை, ஒரு பென்சிலே இருந்தாலும் 2 உடைச்சி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எல்லாமே பண்ணுவாங்க, அப்படிதானே? பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம், அப்படிதானே? அதே மாதிரிதான் அந்த சிறு பையனும் ஒரு மனப்பூர்வமா கொடுத்தான், அப்படிதானே? நம்மளும் கொடுக்கணுங்களா? சபைக்காண்டி என்னெல்லாம் கொடுக்கலாம்? காணிக்கை மூலமா நம்ம வந்து காணிக்கை வந்து மனப்பூர்வமா கொடுக்கணும், அப்படிதானே? இல்ல கடமைக்காண்டி கொடுக்கறத விட மனப்பூர்வமா நம்மளுடைய மனதுல இருந்து அந்த காணிக்கைக்காண்டி வரணும். சரியா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மனப்பூர்வமா கொடுத்தான். 2வது இயேசு நன்றி சொல்லி ஆசீர்வதித்தார். அதை எதை ஆசீர்வதித்தார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சாங்க. இதே இது நம்மளா இருந்திருந்த அந்த 5 அப்பம் 2 மீனையும் வச்சு யாரை போஷிக்க முடியும்? இதெல்லாம் வேண்டாம், அந்த சின்ன பையன்ட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா ஏசப்பா அதை எடுத்து அதை ஆசீர்வதித்து இதை நீங்க இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது மிச்சம் எத்தனை கூடை எடுத்தாங்க? பசங்க சொல்லுங்க பார்ப்போம். மிச்சம் எத்தனை கூடை? 12 கூடைகளை நிரப்புனாங்க, அப்படிதானே? 12 கூடைகள் யாருக்கெல்லாம்? சீசர்களுக்கு. சீசர்களுக்கு 12 கூடைகளும் போனது, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் என்ன அந்த சிறு பையனுக்கு என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பையன் சொன்னேன்? மனப்பூர்வமாய் கொடுத்தான். 2வது ஆசீர்வதித்தார் இயேசு. 3வது என்னன்னா சிறிய காணிக்கை பெரிய அற்புதம். இப்போ நம்ம சின்னதாக தான் கொடுப்போம். எதா இருந்தாலுமே நம்ம வீட்டில் உள்ள கஷ்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே நம்ம சின்னதாக கொடுப்போம். ஆனால் ஏசப்பா அதற்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வந்து தருவாங்களா? தரமாட்டாங்களா?
தருவாங்க அப்படிதானே. சின்ன பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ்ல வந்து காணிக்கலாம் தருவாங்க. ஒரு சில கொஞ்சம் காணிக்கையா இருந்தாலும் அது வந்து பெரிய இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படிதானே. இந்த சிறு பையனும் தன்னுடைய நேரத்தை வந்து கத்தருக்குன்னு ஒதுக்கணும் அப்படிதானே. அந்த நேரத்துல அவங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பையன் மட்டும் அது தரலைன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாருமே பசியா இருந்திருப்பாங்க, முறுமுறுத்திருப்பாங்க அப்படிதானே. ஆனா அந்த பையன் தன்னுடைய நேரத்தை கத்தருக்குன்னு கொடுத்துனா எல்லாத்தையும் அவனுடைய திறமை, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு திறமையும் கத்தருக்குன்னு பயன்படுத்துவோம். சிறிய பொருளாக இருந்தாலும் அது ஒரு பெரிய அற்புதம். எதா இருந்தாலும் கோயிலுக்குன்னு சர்ச்சுக்குன்னு பண்றத முழு மனதோடு மனப்பூர்வமா கொடுப்போம். கத்தருக்கு வந்து சிறிய காணிக்கை வந்து பெரிய அற்புதமா இருக்கும். இதே மாதிரிதான் சண்டே கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் பிடிக்கும் அப்படிதானே. சில பிள்ளைங்களுக்கு வந்து பாட்டு பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு ஆக்ஷன் பண்றது பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு வந்து கதை பிடிக்கும், சில பிள்ளைங்களுக்கு இல்லை எங்களுக்கு கிளாஸ் தான் பிடிக்கும், எங்களுக்கு கிளாஸ்ல நடத்துகிற டீச்சர்ஸ் சொல்லி தரதான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும். சில பிள்ளைங்க ஏக்கா இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க்கா, எங்களுக்கு கேம் தான் வேணுங்க்கா, கேம் வைங்கக்கா அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் எல்லா பிள்ளைகள்ட்ட இருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளுமே இப்போ ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருக்குன்னா 2 பிள்ளை ஒரே மாதிரியா இருக்கும் இல்லைல்ல. எனக்கு அது வேணும்னு சொல்லும், இன்னொரு பிள்ளை எனக்கு இது வேணும்னு சொல்லும். அதே மாதிரி தான் சண்டே கிளாஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொன்றும் ஆசைப்படும் அப்படிதானே. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சண்டே கிளாஸ்ல பாட்டு, வசனம், கதை எல்லாமே ஆக்ஷன் சாங்கு எல்லாமே பண்ணும் பிள்ளைங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. நம்மளும் நம்முடைய நேரத்தை கத்தருக்கென்று ஒதுக்குவோம். நம்மளும் சிறுவர் ஊழியத்துக்கென்று கத்தருக்கென்று நம்ம அர்ப்பணிப்போம். கத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமையான ஞாயிறு பள்ளி ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளர் ஞாயிறாக இருந்தபடியால் சிறு பிள்ளைகளுக்கான போதனை யாரை பற்றியும் கேட்டோம் சொல்லு. முதல்ல யாரு? தாவீது அப்பா பேர் என்ன பேரு? பெரிய ஆள் கிடையாது, சின்ன பிள்ளைகள். ஈசாக்கா சின்ன பிள்ளைகள் சொல்லு. ஈசாக் தானா? ஈசாக்கா வேறையா? ஈசாய். சரி, அந்த தாவீது முதல்ல யாரை நம்பினா? அப்போ நீனு யாரை நம்பணும்? சரி, 2வது தாவீது என்ன செஞ்சாரு? தாழ்மையாக இருந்தார். அதே 3வது என்ன இருந்தார்? பாவத்தை என்ன செஞ்சார்? அறிக்கையிட்டார். 4வது கடவுளை என்ன செஞ்சார்? ஆராதித்தார். அப்போ நம்மளும் சின்ன வயசில் நல்லா என்ன செய்யணும்? ஆராதனைக்கு என்ன செய்யணும்? நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும். காலை மாலை ஆராதனை இருக்கிறது. ஒருவேளை அதிலெல்லாம் பங்கு பெறுவதற்கு இந்த சின்ன வயசில் நல்லா என்ன செய்யணும்? நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது யாரை பற்றி கேட்டோம்? சாமுவேல். சாமுவேல் அப்பா அம்மா வேறு என்ன பேர்? தாய்மார் தான் சொல்லுதாங்க. அன்னாள். சரி, அவங்க எப்படி? முதல்ல பாயிண்ட் என்னது சாமுவேலுக்கு? ஜெபத்தினுடைய பலனால என்ன செஞ்சான்? அப்போ பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபந்தான் கடைசியில் அவன் மக்களுக்காக அந்த சாமுவேல் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுதாரு. சாமுவேல் சொல்லாருல, நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா என்னது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அப்போ பெற்றோர்களாகி நாம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு உத்தரவாதி. சின்ன வயசுலேயே கேட்டதெல்லாம் கொடுக்குறோம், நல்லது தான், படிக்க நல்ல பிரயாசம் வைக்கிறோம். ஆனாலும் கடவுளுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அன்னைக்கு 2 பிள்ளைங்க கடவுளுடைய சத்தத்தை நிச்சயில கேட்கல. யாருக்கு தான் சத்தம் கேட்டுச்சு? சாமுவேலுக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களும் யாருடைய சத்தத்தை கேட்கணும்? கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்களையும் பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை. பெரியவங்களப்போ எப்படி இருப்பாங்க? பெரியவங்களுக்கு என்ன செய்யல? சத்தத்தை கேட்கறது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் கிருபையின் காலங்களை தந்திருக்கிற நாட்களிலே ஒருவேளை சாமுவேலை போல நம்முடைய பிள்ளைகள் வாழணும். 3வது யாரு? ஒரு சின்ன பையன். கர்த்தருக்காக மனப்பூர்வமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒருவேளை நம்முடைய தாளந்தை கர்த்தருக்காக தந்திருக்கிற பாடல் மற்ற சிறப்பு காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்காக மனப்பூர்வமாக நம்ம சபையார் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய பங்களிப்பு என்னது சிறப்பாக இருந்துச்சு. முதல்ல துவக்கத்தில் பார்த்தா சுஜி சொன்னா, சார் இது கொஞ்ச நேரம் கூட ஓடிக்கிடாது அப்படின்னு நினைச்சா. ஆனால் பார்த்தா ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் போயிட்டு எவ்வளோ நேரம் போச்சு? 11 மணி வரை போச்சு.
அப்போ பிள்ளைங்களுக்குள்ள தாளந்து இருக்குது. ஒருவேளை ஆலயத்தில் என்ன அறிவிப்பு கொடுக்குறான்னு கொஞ்சம் கவனிக்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வாரமாக பிள்ளைங்க சனிக்கிழமை பயிற்சி நடைபெறணும். பெற்றோர் கேளுங்க, வீட்டில் உங்கள் பிள்ளை நீ ஏன் போகலை, நீ எல்லாம் பாட்டு படிக்க போகலன்னு கேட்கணும். இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கக்கூடாது இன்னைக்கு. அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். பிள்ளைங்க நல்ல அறிவில் வளரணும், நல்ல ஒழுக்கத்தில் வாழணும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த சண்டே ஸ்கூலில் அந்த வருகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு குடும்பத்தார் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு சபையார் ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்ம தான் நம்முடைய பங்களிப்பு செய்யணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பையங்களும் அடுத்த வாரம் கண்டிப்பாக பைபிளு, கீதங்களும் கீர்த்தனும் கையில் இருக்கணும். எல்லா வீட்லேயும் இருக்கா இல்லையா? 2 வாரம் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் கொண்டு வரலன்னா வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன். பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு அந்த பாட்டு புக்கு கொடுங்க. அப்போ தான் பாட்டு வாய் திறந்து படிப்பான். அது அப்போ தான் நல்ல கொயர் படிக்க ஒரு 4 கிலோ கொயரில் பிள்ளைகளை வைக்கலாம். அப்போ நல்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை வளர்ப்போம். ஒரு இந்த நாட்களிலே இந்த பங்கு பெற்ற அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி. மீண்டும் கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்வோம். நம்மை நம்முடைய காணிக்கும் படைக்க வண்ணமாக பாடல் தாள் புத்தகத்திலே 1வது பாடல், பாலர் ஞாயிறு பாசமாய் வரும் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கும் ஆண்டோடு சமூகத்தில் அர்ப்பணிப்போம். யாவரும் எழுந்து நிற்போம். பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றோம். பாலர் ஞாயிறு பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றோம். தாளந்தை போதை தீடாமல் தாமதமே பண்ணிடாம், தாளந்தை போதை தீடாமல் தாமதமே பண்ணிடாம். ஞால மீதிறங்கி வந்த சுவாமி இயேசு அன்பை எண்ணி பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றோம். பால சங்கத்தால் மாட்சிமை பெற்றோம், பால நேசன் பாதம் பணிய கற்றோம். பாரிஞ்சோதி வீசுகின்ற பாரிசுத்த வேதம் பாரிஞ்சோதி வீசுகின்ற பாரிசுத்த வேதம் ஊரில் எங்கும் நம் பஞ்சாங்கம் போதும் பால் என் நேசன் கண்டோம். பாலர் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றோம். தேடி வந்தலையும் தேசிகாருண்டு, பாடி ஆத்பரிக்க பால பாட்டுண்டு. கூடி வந்தலையும் தேசிகாருண்டு, பாடி ஆத்பரிக்க பால பாட்டுண்டு. கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் முன், கூடி வந்து ஆனந்தி கூட்ட பண்டிகையும் உண்டு. நாடி மீட்பர் பாதம் பால தேட எல்லாம் ஏது முண்டு, பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றோம். என்று மட்டும் நம்மை ஏந்தி வந்தாரே, இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே. என்று மட்டும் நம்மை ஏந்தி வந்தாரே, இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே. அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேசர் செய்துவார், அன்பின் ஆத்மநேசர் செய்து வரும். எண்ணி மூடியான் நன்மாய் ஏகமாக எண்ணிக்கொண்டு, பாலர் ஞாயிறு பாசமாய் வரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றோம். ஜெபம் செய்வோம். யாவரும் கண்களை மூடினவர்களாக ஆண்டோடைய சமூகத்திலே தேவனை நோக்கி பார்ப்போம். நேர்மணங்கள் போடு, கண்ணை மூடு. அருமையான நம்முடைய வருங்கால சந்ததிகளாக இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். உலகத்திலே எவ்வளவோ துன்மார்க்கமான காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் அதில் வீழ்ந்து விடக்கூடாது. நாம் ஜெபிப்போம். பெற்றோர்கள் நமக்குடைய சந்ததிகள் நல்லவர்களாக வாழ வேண்டும். நல்ல ஒரு திருச்சபை தந்திருக்கிறார். பக்திக்கு ஏதுகாரகமாக பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஒருவேளை ஆண்டவரே,
நீ எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியீனமான காரியங்கள் ஒட்டி இருக்கிறதே, தகப்பனை நீக்குங்க. ஒரு தாவீதை போல, ஆண்டவரை ஒரு சாமுவேலைப் போல, அந்த சிறு பையனைப் போல எங்களுடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இன்று நாம் ஜெபிக்க மறந்தால் நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி விடுவார்கள். அன்று அன்னாளுடைய ஜெபத்தினால்தான் சாமுவேல் பிறந்தான். அவன் மற்றவர்களுக்காக ஜெபித்தான். நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கக்கேடான காரியங்களிலே கடந்து போகக்கூடாது. பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஊழியனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நன்றாக ஆலய ஆராதனைகளை பயபக்தியோடு பிள்ளைகள் பங்கு பெற வேண்டும். ஏதோ தன்னுடைய ஒரு வசனம் சொன்னால் பிரைஸு கிடைக்கும், ஸ்நாக்ஸு கிடைக்கும் என்று சொல்லுகிறதல்ல. அந்த இருதயத்திலே அந்த வசனங்கள் எழுதி கொள்ள வேண்டும். கேட்கப்படுகிற ஆவிக்குரிய போதனைகள் வீண் போகக்கூடாது. நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இதை கற்றுக் கொடுத்த அருமையான ஆசிரியர்கள், அருமையான தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களும் உற்சாகமாக பங்கு பெற வேண்டும். அதே போல வாலிபர்களுக்காக ஜெபிப்போம். பரிசுத்தமான பாதையிலே பிள்ளைகள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். முதிர்ந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பலவீனத்தோடு வீடுகளில் இருக்கலாம், மருத்துவமனையில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். கடந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல பண்டிகை நாட்களை ஆசரிக்க கிருபை தந்தார், நன்றி செலுத்துவோம். இதற்காக கொடுத்தவர்கள் தங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சியும் அநேகர் கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவேளை பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி பொருளாலும் காணிக்கைகளினாலும் தங்களுடைய நேரத்தை அநேக செலவிட்டார்கள். வாலிப உள்ளங்கள், ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகளுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் தான் அதை முன்னிட்டு நடத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கொடுத்த வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வீண் போகக்கூடாது. இத்தனை இலட்சியங்கள் பணங்களை செலவிட்டும் அது பிரயோஜனமற்றதாக இருக்கக்கூடாது. திருச்சபை வளர வேண்டும். நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக பெற்றோரும் வாலிபர்களும் சிறுவர்களும் இணைந்து கட்டுகிற நல்ல பணிகளில் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக நன்றி. பாலர் ஞாயிறு ஆசிரியக்க கிருபை தந்தீர். நடத்தின அருமையான பிள்ளைகளோடு நம்முடைய அன்பு கரம் இருக்கட்டும். பாடல் பாடி வசனங்களை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இதிலே பங்கு பெற ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே இயலாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய உலகத்தினுடைய நேரத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே என்ன நல்ல வாஞ்சையை தாரும், ஆலய வாஞ்சை தாரும், தெய்வ பயத்தை தாரும். பரிசுத்தத்தோடு கூட பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தும். ஞானத்தில் குறையுள்ள பிள்ளைகளுக்கு சம்பூரணமான ஞானத்தை தாரும். ஒரு அடையாளங்களாக, அற்புதங்களாக எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒரு நாளிலே நல்ல உயர்வு பெற வேண்டும். வாலிபர்களும் விதமாக பண்புள்ள பிள்ளைகளாக வாழ கிருபை தாரும். அதே போல பெரியவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய உழைப்பை கர்த்தர் அந்த வாரத்தில் ஆசீர்வதித்து தாங்க. தன்னுடைய வீடுகளினுடைய சமாதானத்தை நிறைவாக தாரும். வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் கூட தொட்டு சுகப்படுத்தும். இந்த மாதத்திலே அனைத்து நாட்களையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வெயிலின் அகோரங்கள் அதிகமாக இருக்கிறது, அதை எங்களை பாதிப்படையா செய்யாதபடி காத்துக்கொள்ளும். நல்ல மழையை தந்து எங்களுடைய குளங்கள், எங்களுடைய கிணறுகள் எல்லாம் நிரம்பி வழியை கிருபித்தாரும். அன்றாட குடிநீர் வசதி திருப்திகரமாக காணப்பட கிருபித்தாரும். ஒரு புறத்திலே வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிவாரணங்கள் கிடைக்கட்டும். வெயிலினால் என்னைய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் நிவாரணங்கள் கிடைக்கப்பெற கிருபை செய்யும். கடைசி காலங்கள் உமை பற்றி அறிகிற அறிவிலே அதிகமாக வளர்ந்து பெற கிருபை தாரும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற மறந்தவர்களும் இப்படிப்பட்ட ஐக்கியங்களில் பங்கு பெற கிருபை தாரும். குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களுக்காக தங்களுடைய எல்லா தாளந்தையும் வெளிப்படுத்தின பிள்ளைகள் நன்கொடையின் மூலமாக ஆண்டவரை தங்களுடைய பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொல்ல அநேகர் மனப்பூர்வமாக கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதற்கேற்று நிறைவாக கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக் கொள்ள கிருபை தாரும். உம்முடைய சமூகத்திலே காணிக்கையில் படைத்திருக்கிறோம். இது சிறுவர் ஊழியத்துக்காக பயன்படட்டும். ஒருவேளை படிக்கிற இடத்திலே எங்களுடைய பிள்ளைகள் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். போதை வஸ்துகள் எங்கும் சுற்றி தருகிறது, அதில் எங்களுடைய பிள்ளைகள் வீழ்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். அதே போல கைபேசியிலும் வீணாக தங்களுடைய நேரத்தை செலவழியாதபடி கர்த்தருக்கு பிரியமாக நடக்க கிருபை தாரும். ஆலய வாஞ்சை தாரும். நல்ல வேதத்தை தினந்தோறும் வாசிக்கக்கூடிய நல்ல சிந்தனை தாரும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் இந்த வாரத்திலே எங்களுடைய பிரயாணத்தில் கூட வாரும். சடுதியான மரணங்கள், விபத்துகள், பொல்லாப்புகள் ஒன்று எங்களை அணுகாதபடி காத்து திருச்சபை வளர்ந்து வருக எல்லாருடைய செயல்பாடும் இணைந்து செயல்பட ஆண்டவர் வரப்போகிற காலங்களில் கூட இருந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்போதைக்கு இருப்பதாக.
எல்லாருக்கும் மாவுன்னத கட்டாதி கட்டரே கட்டாதி கட்டரே மெய்யான மானிட நீர்வா வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அவருக்கு நன்றி. குற்றால